அம்மா இந்த உலகத்திலேயே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நாம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரே ஜீவன் அம்மா தான். யானை பாகன் யானைய வழி நடத்துறதுக்காக தன்னோட அங்குசத்தால யானைய குத்துறான். ஆனாலும் அந்த யானை பாகனை சுமந்துட்டு போகுது. இங்க ஒரு தாய் தன்னுடைய குழந்தையோட எதிர்காலம் சிறப்பா இருக்கணும் அப்படின்றதுக்காக குழந்தைய அடிக்கிறாங்க. ஆனா அந்த குழந்தை என்ன பண்ணுது? அம்மா அப்படின்னு அழுதுட்டே வந்து அம்மாவை தான் கட்டி அணைக்கும். இதுதாங்க தாய்ப்பாசம். இந்த உலகத்துல சிறந்தது தாய்ப்பாசத்தை விட வேற எதுவுமே கிடையாது. இத நம்முடைய அற இலக்கியமான, அதாவது நீதி இலக்கியமான நான்மணிக்கடிகையில பதிவு பண்றாங்க. மலைப்பினும் வாரணம் தாங்கும் அழைப்பினும் அன்னே என்று ஓடும் குளவி அப்படின்னு. குளவி அப்படின்னா குழந்தை அப்படின்னு அர்த்தம். நமக்கு வாழ்க்கையில கோடி கோடியா சொத்து இருந்தாலும் அம்மா கையில ஒரு கைப்பிடி அளவு உணவு வாங்கி சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதை விட மகிழ்ச்சியான விஷயம் வேற எதுவுமே கிடையாது. எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும் மனுஷங்களுக்கு, பிரச்சனை இல்லாத மனுஷன் யார் இருக்காங்க? அப்படி நமக்கு இருக்கக்கூடிய கவலைகள்லாம் மறக்கணும் அப்படின்னா அம்மா மடியில ஒரு 5 நிமிஷம் நம்ம தலை சாஞ்சு படுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், உலகமே நம்முடைய காலடியில கிடைக்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும் பாருங்க. அதுதான் அம்மா. இங்க நான்மணிக்கடிகையில ஒரு பதிவு கொடுக்குறாங்க. அம்மா அப்படின்றவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க? கண்ணின் சிறந்த உறுப்பு இல்லை, அதாவது உறுப்புகளே கண்ணை விட சிறந்த உறுப்பு அப்படின்றது இல்லை. கொண்டானின் துண்ணிய கேளிர் பிறர் இல்லை, கணவனை விட சிறந்த உறவு அப்படின்னு வேற யாரையும் நம்ம சொல்லிட முடியாது. மக்களின் உண்மைய வாய் சான்ற பொருள் இல்லை. இந்த உலகத்துல எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும் மக்கட் செல்வம் மாதிரி, அதாவது குழந்தை செல்வம் மாதிரி வேற எதுவுமே கிடையாது சிறப்பானது. அதே மாதிரி ஈன்றாளின் என்ன கடவுளும் இல். ஈன்றாள்னா தாய். அம்மாவை விட சிறந்த கடவுள் இந்த உலகத்திலேயே இல்லைங்க. அதுதான் தாய். தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். அனைவருக்கும் இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். அன்னையர் தினம் அன்னைக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா நாளும் அம்மாவை போற்றுவோம், வணங்குவோம். நன்றி.